நிஃப்டி இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன். சரியா? ஓப்பன்லேருந்து என்ன மாரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சது? ஆப்ஷன் பையரா? ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட பிரைஸ வச்சு, அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன? அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம். இப்போ இன்னைக்கான மார்க்கெட்டுக்கு அட் த மனி அப்படிங்கிறது 24,200. இந்த 24,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்க வச்சு தான் ஸ்பாட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நான் எடுத்திருக்கேன். சரியா? இந்த லெவல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனல்ல "புதையல் இருக்கும் வரைபடம்" அப்படிங்கிற தலைப்புல வீடியோ இருக்கு. ஸோ நீங்க பார்க்கலன்னா, கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க. அதுல தெளிவாவே இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஓகே. ஆம், இன்னைக்கான அட் த மனி அப்படிங்கிறது 24,200. அதோட பிரைஸ் ஆவரேஜ் பிரைஸ் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ரூ. 111. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ரூ. 108 24,200 காலோட க்ளோஸ் ரூ. 108. 24,200 புட்டோட க்ளோஸ் ரூ. 114. 2யும் கூட்டி கிடைக்கிற வேல்யூவ 2ஆல நீங்க ஆவரேஜ் பண்ணா கிடைக்கிற வேல்யூ தான் இந்த 111. ஓகே. இந்த ரூ. 111 அப்படிங்கிற பிரைஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்ல, ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க மார்க்கெட்டு உங்களோட வியூ எந்த பக்கம் இருக்கோ, அது சரியா இருக்கா அப்படிங்கிறத இது வழியா நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. அது எப்படி அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க எங்கேயும். லைக் பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன். ஸோ கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறது எதனால சொல்றோம்? முந்தின நாளோட ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் குடுக்குறாங்க. நம்மளோட R2க்கு மேல ஓப்பன் கிடைச்சிருச்சு. ஓகே. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கால் சைடுக்கான 100% டார்கெட் குடுத்த மாரி தான். ஏன்னா அதிகபட்ச ஒரு நாள் ரேஞ்ச் அப்படிங்கிறது நிஃப்டில வந்து ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட் அந்த அளவு தான். ஓகே. அது ஐவிய பொறுத்து மாறுபடும். இது சம்மந்தமா நான் பேச போனா டாபிக் வேற மாறிரும். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பேச வந்தோமோ அத மட்டும் பேசுவோம். ஸோ அப்போ இது ஓவர் பாட் ஜோன். மார்க்கெட் ஓப்பன் அபோவ் இருந்தா மட்டும் தான் இன்னும் ஃபர்தரா ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகும். கேப் அப் ஓப்பன் கிடைச்சதுக்கு இன்னும் பையர் வந்து பேனிக் ஆவாங்க. மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் புல்லிஷா போகும். அப்படி இல்லன்னா, இங்கேருந்து அதிகமான ப்ராபபிலிட்டி சைட்வேஸ் போறதுக்கும், இல்லன்னா புட் செல்லர் சரியா? புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா, மார்க்கெட் வந்து புட் சைட்ல ரன் ஆகும். ராலி ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து 2 சைடுமே போகறதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. சைட்வேஸ்ல போயிரும். இதுதான் அதிகமான ப்ராபபிலிட்டி. கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த சினாரியோ தான். அதாவது அதிகமா சைட்வேஸ் தான் அதிகமா சான்சஸ். ஓகே. இந்த இடத்துல ஆப்ஷன் பையரா, பிகினரா இருக்கும்போது, அதுவும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஏதாவது ஓவர் நைட்ல ஒரு நியூஸுக்கு ரியாக்ட் ஆகி மார்க்கெட் உடனே கேப் அப் அப்படிங்கனோனே, முந்தின நாள் பொசிஷன் எடுத்திருந்தா அது ப்ராஃபிட்டபுளா இருந்திருக்கும். காலையில மார்க்கெட்ல ஓகே. ஓப்பன் ஆயிருச்சு. மார்க்கெட் கேப் அப் ஆகுது. இதுலேருந்து நல்லா பை ஆகும். உடனே அப்படிங்கிற மாரி கால் சைடு உடனே குதிப்பாங்க. ஸோ 2 சைடுமே எஸ்எல் அடிக்கும். ஏன்னா டிகேன்னு ஒண்ணு ஃபாஸ்ட்டா அங்க நடக்கும். எஸ்எல் அடிக்கும். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் இங்கிட்டும், இங்கிட்டும் நல்லா மொமெண்டம் இருக்கையும் 2, 3 ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் வந்துரும். திருப்பி அந்த நாள்ல அடுத்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட, என்ட்ரி எதுவும் எடுக்க முடியாம ஸ்டில் ஃப்ரீசர் ஆகுறாங்க. அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுவாங்க. ஸோ அதனால பொறுமையா இருங்க. வெயிட் பண்ணுங்க. கரெக்டான என்ட்ரி கிடைக்கும். கிடைக்கும்போது உள்ள என்ட்ரி போனா போதும். அதுக்கு இடையில போயிட்டு நம்ம கட்டாயம் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இங்கிட்டு 2 ட்ரேட், அங்கிட்டு 2 ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது 2வது பட்சம் தான். மைண்ட் அண்ட் சைக்காலஜி, மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் சைக்காலஜி யார்ட்டலாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்க தான் வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஆப்ஷன் ட்ரேடிங்ல நிலைச்சு இருக்க முடியும். ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் வந்து 24,375. ஸோ அப்போ மார்க்கெட்ல உடனே கேட்கலாம் ஓப்பனுக்கு மேல மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னா, என்ன பார்க்கணுன்ட்டு நான் ரெகுலரா வீடியோல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னைக்கும் சொல்றேன். 24,375ல ஓப்பனு. இங்கலாம் ரவுண்ட் நம்பரா 24,400 இருக்கு. 350 இருக்கு. ஸோ நான் 375னால 400 எடுத்துக்கிறேன். ஓகே. அப்ப 24,400 ஸ்ட்ரைக்க வந்து எடுத்து பார்ப்போம். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேல
பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா 24,400 கால் ஆப்ஷன் வந்து ரூ. 111 மேலே இருக்கணும். இருந்தால் மட்டுமே மார்க்கெட் அப்சைடு வியூ அப்படிங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டோட வியூ வந்து புட் சைடாக தான் இருக்கும். சரியா? நம்ம சார்ட் வழியாக அதை நம்ம பார்க்கலாம். $24,400 கால் அண்ட் புட்டு. ஓகே. காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்படிங்கிறவங்க ஓகே 24,400 கால் வந்து ரூ. 70 ஓப்பன். ஓகே. ரூ. 70 ஓப்பன். புட்டு வந்து ரூ. 145 ஓப்பன். அப்போது மார்க்கெட் ஓப்பன் அப்போ இருக்காது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக காட்டிருச்சு. அப்போ உடனே நம்ம புட் ஆப்ஷனை எடுத்துடலாமா அப்படின்னா இல்லை. ஓகே. நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் கேப் டவுன் மார்க்கெட்டில் உடனே வந்து குதிக்கக்கூடாது. ஸோ அது நம்ம ப்ராபபிலிட்டி நமக்கு கம்மியாயிரும். ஸோ கரெக்டான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கணும்னா மார்க்கெட்டில் அதான் அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன சொல்லியிருக்கேன், கேப் அப் ஆகிருக்குன்னா ஓப்பன் அப்போ இல்லைன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், மார்க்கெட்டு சைட்வேஸாக தான் போகும். அதிகமான ப்ராபபிலிட்டி, அதாவது சைட்வேஸாக தான் போகும்னு நான் சொல்லலை, அதிகமான வாய்ப்பு வந்து சைட்வேஸாக போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரணும் அப்படின்னா அதுக்கு புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணணும். ஸோ பண்ணக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருந்தால் மட்டுமே அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கான சூழல் இல்லை, மார்க்கெட்டில் டிகே நடக்குது, மார்க்கெட்டை அப்படியே அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம் பரவாயில்ல, மார்க்கெட் வந்து அந்த சைட்வைஸாக இருந்துட்டாலே அவங்களுக்கு இன்னும் டிகேல ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற சூழல் இருந்துச்சுன்னா அவங்க பொசிஷனை எதுவுமே கவர் பண்ண மாட்டாங்க. ஸ்டில் மார்க்கெட் வந்து சைட்வைஸாக ஃபைனலாக அந்த டே ஃபுல்லாக போய் முடிஞ்சிடும். சரியா? அப்போ புட் செல்லருக்கு ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது எங்கே வரும், அந்த அந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரியா? வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வந்தால் தான் என்ட்ரி, இல்லைனா நோ ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இப்போ மார்க்கெட்டில் இங்கே தெளிவாக தெரிஞ்சிச்சு ஓப்பன் அப்போ இருக்காது அப்படின்னு இந்த 24,400 கால் அண்ட் புட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. ஓகே. அதுக்கடுத்து மார்க்கெட் பாருங்கள், நம்மளோட சப்போர்ட் R1லேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகிறாங்க. கீழே மேலே R2லேருந்து ரிஜெக்ஷன். ஸோ R1 R2 இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்குது. ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் ஒரு வியூ. ஓகே. இப்போ இது ஒரு சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு. இப்போ மார்க்கெட்டில் இங்கே வரும்போதெல்லாம் ஆப்ஷன் பையராக நம்ம இருக்கலாம், பை சைடு. இந்த ரெசிஸ்டன்ஸ் போகும்போது ஆப்ஷன் பையராக எக்ஸிட் கொடுத்துட்டு ஆப்ஷன் புட் சைடில் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த $111 ப்ரைஸை எந்த ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறத தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சரி நம்ம என்ட்ரி போகலாம். இப்போ காலையில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் பெரிய அளவில் இல்லை. செகண்ட் ஹாஃபில் வந்து ஓப்பன் கிட்ட வரையும் திருப்பி அகைன் 24,400 350 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்து பார்ப்போம். ஓகே. இப்போ மார்க்கெட்டில் வந்து 24,400 புட்டு வந்து $111 சப்போர்ட் எடுக்கிறாங்க. அதே இடத்துல திருப்பி 24,400 கால் வீக்காக தான் இருக்காங்க. 111 கீழே தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ 350 நம்ம பார்க்கலாம். 350 அவங்களும் 111க்கு கீழே இருந்துட்டா கண்டிப்பாக வந்து நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, புட் செல்லர் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடு வரும்னு. அப்போ இவங்களும் 311 கீழே தான் இருக்காங்க. 24,300 கால். இப்போ 400 வீக்காக இருக்குது, 350 வீக்காக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அப்போ கால் செல்லர் வந்து பெரிய அளவில் பயப்பட வேண்டிய இடத்துல இல்லை. இப்போ புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் மார்க்கெட்டில் ரிவர்சல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது லோ ரிஸ்க்கு ஹை ரிவார்டு.
ஸோ அப்போ ஓகே இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். எது வரைக்கும் டார்கெட் அப்படின்னா நம்மளோட R1 வர்ற வரைக்கும் இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். கிட்டத்தட்ட இங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம். ரூ. 111 என்ட்ரி அப்படின்னா ரூ. 111 இந்த இடத்துல என்ட்ரி. ஓகே, நல்லா நின்னே கொடுத்துருக்கு. தாராளமாக ரூ. 111 எடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டார்கெட் வந்து R1. ஸ்பாட்டில் R1 என்ன வருதோ அதுதான் நமக்கான டார்கெட். 1.25க்கு வந்திருக்கு. இப்போ 1.25க்கு இங்கே எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். இந்த கேண்டில் ஹை 144 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட என்ட்ரியிலேருந்து அந்த கேண்டிலோட ஹை அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 33 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ப்ரீமியத்தில் 33 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஜோன் வரைக்கும் எவ்வளோ 65 பாயிண்ட் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ 65 பாயிண்ட்டுக்கு 33 பாயிண்ட்டு. ஸோ நம்ம அட் த மணியில் எப்போயுமே டெல்டா வேல்யூ வந்து 50% தான் இருக்கும். 50, 55 அந்த மாதிரி. டெல்டாங்கிறப்போ என்ன டெல்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த டெல்டா அப்படிங்கிறது தான். ஓகே, அட் த மணியில் எப்போயுமே 50 தான் இருக்கும். அதாவது ஸ்பாட் வந்து 100 பாயிண்ட்டு ட்ராவல் ஆகுதுன்னா ப்ரீமியம் வந்து 50 பாயிண்ட் கொடுக்கும். ஸோ இது ஐடிஎம்மாக மாறும்போது 165 பாயிண்ட் 65னா 100 பாயிண்ட் ட்ராவல் ஆகுதுன்னா இவங்க வந்து 65 பாயிண்ட் ட்ராவல் ஆவாங்க. இந்த 24,550லாம் பாருங்கள், 0.81 இருக்குது. அப்போ ஸ்பாட்டு 100 பாயிண்ட் ட்ராவல் ஆச்சுன்னா இவங்க 81 பாயிண்ட் ட்ராவல் ஆகும். இதுதான் டெல்டா. இந்த டெல்டா வச்சு நான் வந்து வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், லைவ் ப்ளேலிஸ்ட்டில் டெல்டா வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்மளோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலன்னா அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அப்போ நமக்கு கரெக்ட் தான். நிஃப்டி 65 பாயிண்ட் ட்ராவல் ஆனதுக்கு நமக்கு ப்ரீமியத்தில் 33 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன் அந்த ஜோனில் மட்டும் இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகட்டும், வேறு எந்த மாதிரி மெத்தட் ஆகட்டும், இண்டிகேட்டர் ஆகட்டும். ஸோ உங்களோட வியூ அப்படிங்கிறது எந்த பக்கம் இருக்குது, அதாவது என்னோடய வியூ வந்து கால் சைடு தான் இருக்குது, புட் சைடு தான் இருக்குது அப்படிங்கிற இடத்துல ஒரு என்ட்ரிக்கு முன்னாடி அந்த என்ட்ரி வேலிடா, ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரைஸை வந்து அடிஷ்னலாக நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாலே உங்கள் ட்ரேடு ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, ஸோ